வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யோகா கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுல 2 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஐடி கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஐடியில் உள்ளே போயிட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு சொல்லிட்டு தேடினீங்க அப்படின்னு சொன்னால் பாஸ்போர்ட் சேவா ஹோம் இந்தியன் பாஸ்போர்ட் சேவா அப்படின்ற வெப்சைட் வந்துடும். passport.gov.in அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒரு சின்ன அலர்ட்டு, தக்கல் அட்வைசரி இதெல்லாம் வரும். இந்த சைட்டு ஃபேக்கான சைட்லாம் இருக்குது, நீங்கள் அதில் எல்லாம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், எக்ஸைட்டிங் யூசர் லாகின், செக் அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி, ட்ராக்கிங், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். மற்ற பிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நீங்கள் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் டு அப்ளை அட் சிபிவி டெல்லி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்னு வரும். பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம். சிபிவி டெல்லிங்கிறது டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டுக்காக, அதை நம்ம தொட வேண்டியதில்லை. உங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ், உங்கள் ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸுங்கிறத செலக்ட் பண்ணிவிடுங்க. திருச்சினா திருச்சி, மதுரைனா மதுரை, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்னு உங்கள் பேரை கொடுங்க. கிவன் நேமில் உங்கள் பேரை கொடுங்க. சர்நேமில் அப்பா பேரை கொடுங்க. தென் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் இதில் காலண்டர்லேயும் செலக்ட் பண்ணலாம், இல்லை நீங்களே டைப் பண்ணிக்கலாம். உங்கள் மெயில் ஐடியை கொடுங்க. இதில் do you want to login ID to be same as இமெயில் ஐடின்னு கேட்குது. உங்கள் இமெயில் ஐடியை தான் லாகின் ஐடியாக கொடுக்கணுமா அப்படின்றத கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வேறு லாகின் ஐடி கூட கொடுத்துக்கலாம். உங்கள் லாகின் ஐடி அவைலபிலிட்டி பொறுத்தது. நான் என்னோடய இமெயில் ஐடியை லாகின் ஐடியாக கொடுக்குறேன். நான் பாஸ்வேர்டு வழக்கம் போல் ஒரு லெட்டர் கேப்ஸு, ஸ்மாலு, நியூமரிக்கு, ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்றது ஒரு 8 கேரக்டருக்கு மேலே கொடுங்க நீங்கள். அப்புறம் கிண்டு கொஸ்டின் எதுக்குன்னா, நம்ம பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு. இந்த பர்த் சிட்டி, ஏதோ ஒன்று, ஃபேவரட் கலரு, ஃபேவரட் கிரிக்கெட்டரு, ஃபேவரட் புட்டு, ஃபஸ்ட்டு ஸ்கூலு, மேக்கா ஃபர்ஸ்ட், கார் ஓன்டு, மதர்ஸ் மெய்டன் நேம், ஏதோ ஒன்று கொடுக்கலாம். நான் பர்த் சிட்டியை செலக்ட் பண்ணிக்கிறேன். பர்த் சிட்டி உங்களுக்கு எந்த பர்த் சிட்டியோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் தென் இந்த கேப்சாவை கொடுங்க. இதை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் இமெயிலுக்கு கொடுத்துருக்க இமெயிலுக்கு ஒரு லிங்க் ஒன்று போகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா தான் ஐடி ஆக்டிவேட். இல்லை தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் ஆன் த பாஸ்போர்ட் சேவா போர்ட்டல் டு ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட், ப்ளீஸ் கிளிக் த லிங்க் இன் த இமெயில் சென்ட் டு யுவர் இமெயில் ஐடி. த லிங்க் வில் பி ஆக்டிவ் ஒன்லி டில் 27/12/2022. ஆனால் 7 நாளைக்கு தான் இந்த லிங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ என்னோடய மெயிலுக்கு போகிறேன். இந்த மெயில் வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் பீன் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆன் பாஸ்போர்ட் சேவா. இதில் கீழே போனீங்கன்னா லிங்க் இருக்கும். ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். உங்கள் மெயில் ஐடியை லாகின் ஐடியை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அதில் உங்கள் அப்ளிகேஷனை பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பாஸ்போர்ட் சேவாவில் எப்படி ஐடி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது அப்படின்றது விளக்கமாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.